அப்பாடி தூங்கி இப்போ தாங்க எந்திரிச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை பற்றி பேச போகிறேன்டா, என்னோடய பிறப்பு, நான் பிறந்த பிறப்பு, நான் வாழ்ந்த முறைகளையும் பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது நான் ஒரு காட்டு மிராண்டியான குடும்பம். எங்கள் குடும்பம் காட்டு மிராண்டி குடும்பம்டா. படிக்காதவங்களா, வெட்டுக்குத்தில் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய தகராறுன்ற குடும்பம் பார்த்துக்கோங்க. அப்படித்தான் எங்கள் குடும்பம் முதல்ல இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில். இப்போ கிடையாது. இப்போ எல்லோரும் நல்லபடியாக திருந்தி நல்லபடியாக 4 பேர் மதிக்கத்தக்க வாழணும்யா, அதுதான்யா பெரிய வாழ்க்கை அப்படின்ட்டு வாழ்க்கை முறைகளை எல்லார் பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு ஊரை விட்டே கிராமத்தை விட்டே கூட நிறைய பேர் வெளியே வந்து பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலையில் வைக்கணும்யா, அதை விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடக்கூடாதுயா அப்படின்ட்டு நல்லா திருந்தி இப்போ நல்லபடியாக இருக்காக எல்லோரும். எங்கள் குடும்பம்ண்டு அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்காக. அதாட்டியமாக இந்த இது பார்த்தீங்களா, மத கூட்டம் படம் இருக்கு பாருங்க. அந்த படத்தில் வர காட்சிகள் அனைத்தும் எங்கள் வீட்டுக்கு பொருந்தும். ஆமாம், நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டையை உடச்சிக்கிட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு ஆத்தாடி சொல்ல முடியாது. அப்படித்தான் நான் சின்ன வயசுலலாம் பார்க்குறப்ப ஆத்தாடி மாமனை பார்த்தா ஒரு பக்கம் பயமாக இருக்கும், அப்படி பார்த்தா அதை விட பயமாக இருக்கும். அப்படி 50 பேரையும் பார்த்து பயப்படுற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பூரா அப்படி கிடையாது. இப்போ நல்லபடியாக பிள்ளை குட்டியெல்லாம் படிக்க வச்சு அவங்க கிராமத்தை விட்டுவிட்டே நிறைய பேர் நகரத்தை நோக்கியே வந்துட்டா பார்த்துங்க. எங்கள் ஊரை விட்டுவிட்டே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மதையான கூட்டத்தில் எப்படி அந்த படத்தை ஒரு சினிமாவை எடுத்திருக்கேன்டா, உண்மைதான். அதெல்லாம் உண்மையிலேயே நடக்கிற விஷயங்களாக்கும். அதைத்தான் சினிமாவை எடுத்து வச்சுருக்கேன். அப்படித்தான் ஏதோ ஒரு சண்டையை போட்டு எங்கள் அப்பா திடீர்னு ஒரு 12-1 மணி இருக்கும் பார்த்துங்க, கதவை தட்டினேன். யார் அது? இன்யாரா? யார்ப்பா? யாரது அப்படின்ட்டு. பண நான் தாத்தா, கதவை திறந்தா. என்னது, நம்ம அப்பா சப்பின மாதிரி இருக்கு, இன்னியாரத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னு கதவை திறந்தேன். கதவை திறந்தா பார்த்துக்குங்க, எங்கள் அப்பா சட்டை பூரா ரத்தமுங்க. எங்கள் அப்பா சட்டை பூரா ரத்தத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரே பயமாக போச்சு. ஐயோ என்னடா அது, நம்ம மாமாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் தான் அடிக்கடி சண்டை வரும். எங்கள் அம்மாவை அடிக்கிறதுனால எங்கள் மாமா வந்து அடிக்கடி கேட்பார், 2 பேரும் மோதிக்கிட்டே கிடப்பாங்க. ஒருவேளை நம்ம மாமாவத்தை என்ன பண்ணிட்டாரோ, அப்பா என்னப்பா பிடிச்சாட்டையில் ஒரு ரத்தமாக வரீங்க, என்னப்பா என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பதறாத சொல்கிறேன் அப்படின்றாரு. பின்னாடி பார்த்தா எங்கள் மாமாவும் சட்டையோட வர ரத்தத்தோட. என்னப்பா அது, மாமா வராரு, என்னடா கொடுமை, சொல்லுங்கன்றாலும் சொல்கிறாங்கல்ல. இப்போ எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் எங்கிட்ட போய் குச்சின்னு பேசுகிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்கல்ல. எனக்கு இங்கே கிடக்கிடுது, ஐயோ என்னாச்சா ஏதாச்சா இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார சொன்னார், எங்கள் வீட்டுக்கு, நீ அதை சொல்லி என்னாச்சு, ரொம்ப பயப்படாதடி, ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன தகராறாம் ஊரில், அதில் ஒருத்தர் மண்டை உடஞ்சி வச்சான். மண்டை உடஞ்சதுக்கு 2 கும்பிட்டான். என்னடி, ஒருத்தர் அழிச்சு மல்லு பஞ்சு ஊரில் இல்லை, மண்டை உடஞ்சா ரத்தம் கொஞ்சமாக ஓடிடுமா, அந்த மாதிரி ஆகிப்போச்சான் அப்படின்னாரு. அப்படியா, வேறு ஒன்றும் முடியலையப்பா, வேறு ஒன்றும் முடியலப்பா, வேறு ஒன்றும் இல்லை, பயப்பட சும்மா பயப்படாத, இப்போதைக்கு கேஸ் ஆகி போயிடும், நீங்கள் போய் தலைமறை வரதுக்குங்க, நாங்கள் வந்து முன் ஜாமீன் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறோம்னு வக்கீல் சொன்னாராம், அதனால வந்தாங்கண்டா. ஆடாடாடாடாடாடாடா, பொம்பளைய ஊர் ஆம்பளைகளை ஒரு பஞ்சாயத்துன்னு அனுப்புனா வச்சுங்க, ஊர் பஞ்சாயத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கள் அம்மா பொம்பளையெல்லாம் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாதுன்றவாங்க. பொம்பளை யாருமே பஞ்சாயத்து பக்கமே போகக்கூடாது, ஊர் பஞ்சாயத்து. எங்கள் அம்மா போய் ஒரு ஓரம் கட்சியே உட்காந்து கிடக்கும். மாமா அவங்க பஞ்சாயத்து பேசிட்டு வருவாங்கண்டா, வராது ஏன்னு கேளுங்க. எங்கள் அப்பா யாரோட அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு முட்டிகிட்டு கிடக்காரோ, இது என்ன கொடுமையாக இருக்குன்னு வாடிக்கிட்டே கிடக்கும். அப்படி எங்கே போனாலும் எங்கள் அப்பா பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துடுவார். என்னையே அப்படித்தான் இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க, அப்பட மாதிரியே பிறந்திருக்கடி, எங்கே போனாலும் எந்த பிரச்சனையாவது இழுத்துடுற, எங்கே ஊருக்கு போனால் அங்கிட்ட ஒரு பிரச்சனை இழுக்கிற, பஸ்ஸில் போனால் பஸ்ஸுக்காரட்ட பிரச்சனை இழுக்கிற, பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை எழுத்துட்டு வேற, இன்னும் அது சாமினை அதை புத்தி போகலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா, ஆனால் எங்கள் அப்பா நியாய தர்மத்தோடு பேசுவார், கரெக்டாக பேசுவார். பார்த்துங்க, தப்பாக இருந்துச்சுன்னா விடமாட்டார். என்ன சொத்தழிஞ்சாலும் பரவாயில்லையா, அவனை ஒரு கை பார்த்தே ஆகணுமையா அப்படின்ட்டு வருவார். ஊரில் பார்க்குறவர் ஆத்தாடி சாமனா தானே அப்படின்னு எட்டி ஒடிக்கிறவர். அவங்க அண்ணன் தம்பியில் அந்த கதையை கேட்டாங்கன்னா, பார்த்தியா என் தம்பியை பற்றி, எங்கள் தம்பி செத்து பல வருஷம் ஆச்சு, எப்படி பயவில் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. சொன்னா சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இப்போ நாட்டு உலகத்தில் இல்லாத கதையை சொல்கிறோம் ஏங்க. நான் அதனால தாங்க எனக்கெல்லாம் பயந்து வாழுதேன். ஆம்பளைகளை பார்த்தாவே பயம். ஆத்தாடி பேசுனா சும்மாவாச்சும் பேசணும்ன்றாலும் கொண்டே விட்டார் நம்ம அப்பா. எதுக்கு வம்பு? அதாவது நம்ம அப்பா ஆத்தா அண்ணன் தம்பிலாம் எந்தமான குண நலங்களோடு உள்ளவுகன்றத பெண் குழந்தைகள் ரொம்ப புரிஞ்சுக்கணும்.
சில வீட்டுகளில் வந்து அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிற வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுகள்லாம் வந்து காதல் பண்ணுறதோ இல்லை இன்னொருத்தவரை கூட்டிக்கிட்டு போகிறதோ அதெல்லாம் வந்து அது சாதாரணமாக எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதில் துணிச்சலாக பண்ணிக்கிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில வீட்டுகளில் வந்து கண்டிப்பாக என்ன நல்ல பாசமாக இருப்பாங்க, உயிரை வைப்பாங்க அந்த பிள்ளை மேலே. பாசத்துக்கு குறையே இருக்காது. அதாவது ரொம்ப குணம் வந்து ரொம்ப கோவக்கார குணங்கிட்ட வந்து அதிகமான பாசம் இருக்கும் பார்த்துங்க. அந்த மாதிரி அதிகமாக பாசம் வைப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணனுக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலை முடிவுகளை எடுப்பார், நம்ம அப்பாவுக்கு கோவம் வந்து இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு பெண் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டேன்டா அந்த குடும்பத்துக்கு ஏற்றாப்புல நடந்துக்கிறதுக்கு பாருங்கள். என்ன பெரிய காதல் பண்ணி என்ன செய்ய போகிறான்? நம்மளா கூட்டிக்கிட்டு ஓடணும்னா அது காதல், ஆத்தாப்போவா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாருண்டா அது மேரேஜ். ரெண்டுமே ஒன்று தான். குழந்தை பெற்று இந்த பூமியில் நல்ல சாதி சனமெல்லாம் உருவாக்கி சாதி சனத்தோடு வாழ்கிறதுக்கான வழிகளைத்தான் வகுத்து கொடுக்குறாங்க. அதை நம்மளாக வகுத்துக்கிட்டால் அதில் ஏற்படும் பிரச்சனைகளை முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் நலம் புரிஞ்சுக்கிட்டு என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க. ஊரில் அப்படியே எங்கள் வீடு ஒரு பள்ளமான வீடு. அந்த வீடை நான் ஊருக்கு போனப்போ எங்கள் வீட்டை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வீட்டில் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன்டா, அக்கம் பக்கத்தில் கூட பேசக்கூடாதுங்க. அந்த காலத்தில் அந்தப்புறத்தில் வைப்பாங்க. வயசுக்கு வந்துட்டாவே அந்தப்புறத்தில் வெளியில் போய் தண்ணி குடத்தில் போய் தண்ணி கூட எடுக்க போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சமைஞ்ச பிள்ளை எங்கேயும் நல்லது கெட்டது எதுக்குமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கல்யாணம் முடிக்கிற அன்றைக்கி மட்டும்தான் மூஞ்சியை வெளியில் காட்டணும். அது வரைக்கும் காட்டவே கூடாது. வீட்டுக்குள்ளேயே தான் சமையல் பண்ண சாப்பிட வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் பார்த்துங்க. அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அப்படியே இருக்குது. நல்ல சுதந்திரம் கொடுக்குறாங்க, நல்ல 4 இடத்துக்கு போகிறோம், நம்மளாக தனிப்பட்டு கூட ஊர்களுக்கு போகிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நிறைய வந்துருச்சு. அதை நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறணும். நம்ம மூப்புக்கு வாழணும்னு நினைக்கக்கூடாது. அப்படித்தான் அந்த காலத்துக்கெல்லாம் நான்லாம் பாயை விரித்து படுத்துக்கிட்டு வெளியில் ஒரு இது இருக்காது, டிவி இருக்காது, ஒரு ரேடியோ இருக்காது, எதுவுமே இருக்காது. சும்மா எங்கள் அப்பா 1-2 கதை புக்கு வாங்கி போட்டுப்பார். அந்த கதை புக்குகளை படிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் இருப்பேன் பார்த்துங்க. எங்கள் அப்பாவும் இன்னொருத்தரும் ரொம்ப உரையாடலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க மரத்தில் உட்காந்து. அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு மெதுவாக சிரிப்பேன் பார்த்துங்க. வேகமாக சிரிச்சா கூட சண்டைக்கு வந்துடுவார். என்ன பொம்பளை அப்படி கக்க புக்கன்னு சிரிக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவார். அந்த மாதிரி தான் இங்கே நம்மளை வளர்த்தாக. அதனால தான் இன்னமும் அந்த பயமும் இதுவும் இருக்குது. நிறைய பேர் இந்த ஆன்லைனில் பார்க்குறேன், அசிங்கமான வார்த்தைகள்லாம் நிறைய பெண்கள் பிள்ளைங்க வந்து பேசுகிறப்ப ஆச்சரியமாக இருக்கும். தாடி என்னம்மா பேசுது, என்னங்கப்பா அப்படின்னு கேட்டுற இடத்துல என்னப்பான்னு கேட்குற அப்படின்ட்டு எத்தனையோ முறை என்னை பலார்னு அரைஞ்சிருக்காரு. என்னங்கப்பான்னு தான் கேட்டிருப்பேன். அந்த இங்குன்ற வார்த்தை சரியாக அவர் காதில் விழுந்திருக்காது. அதுக்காக பலார்னு அரைஞ்சி விடுவார். பார்த்துங்க. என்னன்னு கேட்டால் என்ன அர்த்தம்னு கேட்க மாட்டார், அரைஞ்சி விடுவார். அப்புறமா சொல்லுவேன், இல்லைப்பா நான் என்னங்கப்பான்னு தான்ப்பா கேட்டேன், என்னப்பான்னு சொல்லலைப்பா அப்படின்னு அழுவேன். என்னத்தை சொல்லலை, என் காதில் அப்படித்தானே விழுந்துச்சு, என்னப்பாண்டா என்ன அர்த்தம் அப்படின்ட்டே அவர் சொல்கிறது அவர் காதில் விழுந்ததையே தான் பேசுவார் தவிர நம்ம சொன்ன உண்மையை புரிஞ்சுக்கிற மாட்டார். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியா எப்பாடி பார்த்துட்டு நானும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பேசுறது இந்த பொம்பளை பிள்ளை இந்த வயசில் கல்யாணம் முடிக்காமையே எப்படி அசிங்கமான வார்த்தைகளை டக்கு எப்படி வாய் கூசாமல் பேசுது. தாடி இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பா என்ன பண்ணுவார், ஒரு நொடி தாமதிக்க மாட்டார், போய் சேர்ந்துருந்த பூமியில் நீ வாழ்கிறத விட அப்படின்னு. அது ஆணவம்னு நினைக்காதீங்க. ஒரு பெண் குழந்தை இப்படி தான் வளரணுன்ற ஒரு வழிமுறைகளை அப்போ வகுத்துக்கிட்டாங்க. அதை இப்போ ஆணவக்களை அது இதுன்னு சொல்லி என்னென்னத்தையும் இப்போ சொல்கிறாங்க. அது ரைட்டாக தப்பானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வாழ்ந்த முறை அப்படித்தான் வளர்ந்து வாக்கப்பட்டு வந்தோம். இப்போ கூட இந்த ஃபோனில் பேசுகிறது நிறைய பேர் நீ திட்டுறாங்களாக்கு. என்ன பேசிக்கிட்டு நம்ம சாதி ஜனத்தில் இப்படி பேசுகிற பொம்பளை பிள்ளைய எங்கே இருக்குது? சும்மா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்னத்துக்கு, இதில் என்ன பணம் வருதுன்ட்டு என்ன சம்பாத்தியம் பண்ணுற? அப்படி ஒரு சம்பாத்தியம் தேவையா? உழைச்சி நீ பாட்டுக்கு கடையப்பட்டையா அதில் வர்ற சம்பாத்தியத்தை வச்சு உள்ள குட்டியில் காப்பாற்றினா பத்தாதா? என்னத்துக்கு இதில் பேசிக்கிட்டு கிடக்கேன்ட்டு நிறைய உறவுகள் நினச்சது. நிறைய பேர் சாமனாதான் இருந்தால் இப்படி பேச முடியுமான்னு, எங்கள் அண்ணன் சாமனாதான் இருந்தால் இப்படி பேச முடியுமா அப்படின்னு ஊருக்காரர்கள்லாம் கேட்குறேன். உண்மைதான், எங்கள் அப்பா இருந்தால் கண்டிப்பாக நான் அப்படி பேச முடியாது. என்ன நல்ல வார்த்தைகளை நல்ல போதனைகளை எடுத்து சொன்னால் கூட இது உனக்கு வேண்டாத வேலை, லட்சக்கணக்கான ஆம்பளைகளும் பொம்பளைகளும் பார்க்குற இந்த மீடியாவில் இந்த மாதிரி உனக்கு தேவையில்லாத வேலையில் தான் எனக்கு சண்டைக்கு வருவார். அது நெசந்தேன். ஆனால் நான் நல்ல பேச்சுகளையும் நல்ல வளர்ப்பு முறைகளையும் தான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மன திருப்தியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். சரிங்களா? இதுதான் என்னோடய பிறப்பு, பிறந்த சமுதாயத்தில் நான் பிறந்த சமுதாயத்துக்கான வளர்ப்பு முறை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆமாம், ராமநாதபுரம்னாவே காட்டு முராட்டி பயப்பா அப்படின்னு தான் பேர் எடுத்தவங்க. காட்டு முராட்டியா மனசு இது கரடு முரடா மனசுக்கு இருந்துட்டாலும் மனசு ஆனால் பாசக்கார பயவன். எங்களை மாதிரி பாசம் வைக்க யாராலையும் முடியாது.
பழகிட்டோம்னா உசுரை கொடுப்போம். அந்த மாதிரி பாசம் உள்ளவங்க. பாசம் இருக்கிற மனசில் தான் உண்மையிலே கோபமும் அந்த அகம்பாகமான எண்ணங்களும் இருக்கும். பார்த்துக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.